வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேன் அடுப்பில் வச்சு 1 கப்பு போல் பச்சரிசி, எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் அரை கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ட்ரையாக நம்ம வறுக்க போகிறோம். லைட்டாக சூடு ஏறினா போதும், ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக நமக்கு ஒரு ஸ்மெல் வரும், தொட்டு பாருங்கள். சூடு லைட்டாக ஏறினா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தூசியாக வரும் தண்ணியெல்லாம். 2-3 தடவை கழுவுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு திருப்பி மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அது ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஊறட்டும். இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு 1.5 கப்பு அரிசி பருப்புக்கு 5 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போ மறுபடியும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு அதை லைட்டாக வறுக்கலாம். லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிபடட்டும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் எண்ணெயில். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், நம்மளோட அட்டகாசமான வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட சாம்பார், தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். நான் சாம்பார் மட்டும் தான் வச்சுருக்கேன். அட்டகாசமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.